கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த மாதிரி 12 மாநகராட்சியில் தூய்மை பணிகளை வந்து தனியார் மையத்துக்கு வர்றதுக்கு உண்டான அந்த ரிப்போர்ட்டை தாக்கல் செய்கிறதுக்கு ஒரு டெண்டர் வந்து கவர்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ போன கவர்மெண்ட்லேயே வந்து தூய்மை பணியை வந்து தனியாருக்கு விடக்கூடாது, அதை வந்து கவர்மெண்ட் பணியாகணும் இல்லை நிரந்தரமாக்கணும் அப்படின்னு சொல்லி போன கவர்மெண்ட்டில் டிஎம்கே கவர்மெண்ட்லேயே வந்து அவ்வளோ போராடினாங்க. சென்னையிலலாம் போலீஸ் வந்து தடியடி நடத்தி கைது பண்ணிட்டு போனாங்க. நானுமே அந்த போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டேன். அப்போ இந்த கவர்மெண்ட்டாவது வந்து அவங்கள வந்து தனியார் மையத்துக்கு விடாமல் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தும் பார்த்தா இந்த கவர்மெண்ட்டும் சரி அதை வந்து தனியார் மையத்துக்கு வரக்கூடிய டெண்டரை வந்து கேட்டிருக்காங்க. போன 2 கவர்மெண்ட் பிரைவேட்டைசேஷனுக்கு விட்டாங்க. ஸோ அதையும் இந்த கவர்மெண்ட் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுக்கணும். அது வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தினா என்ன, எவனோ ஒருத்தன் கான்ட்ராக்ட்காரனுக்கு விட்டு அவன் லாபம் சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட்டை அதை எடுத்து நடத்தினா என்ன. அது மட்டும் இல்லாமல் இதை ப்ரைவேட்டில் வர்றதுனால, கான்ட்ராக்டில் வர்றதுனால அங்கே அவங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்காது. பிஎஃப், இஎஸ்ஐ ஒழுங்காக பிடிக்கப்பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டும் ஒழுங்காக கிடைக்குமான்னு தெரியாது. இவ்வளோ ஏன் முக்கியமாக அந்த பணி செய்யும்போது அந்த க்ளவுஸு, பாதுகாப்பு உரணங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகம் தான். அதுபோக அவங்கள வந்து லீவு போட்டால் 1000 ரூபா கொடு, 2000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது கொடுமைப்படுத்துகிற சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பணி பாதுகாப்பற்ற சூழ்நிலை தொடர்ந்து தூய்மை பணியை தனியாருக்கே விடுறது அப்படிங்கிறது சரியான ஒரு நடைமுறையாக இருக்காது. இதில் இன்னொரு கருத்து வேற சொல்லுவாங்க. இதில் வந்து தூய்மை பணி வந்து கவர்மெண்ட் ஆகிட்டோம், பெர்மனன்ட் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்பி அவங்க சந்ததியிலே அதே வேலைக்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க. நான் அதை வந்து ஏற்றுக்கல. கண்டிப்பாக அவங்க அந்த மனநிலை இல்லை. அவங்க சந்ததியாவது நல்லா முறையில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வேறு படிப்புலாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வேறு வேலைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. ஏன் இன்றைக்கும் எம்பிஏ பட்டதாரி படித்தவங்க கூட தூய்மை பணிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களே. அவங்க வந்து குறிப்பிட்ட ஜாதியோ குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களோ இல்லை, எல்லாருமே படித்தவங்க முதற்கொண்டு தூய்மை பணிக்கு அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும், இல்லை பெர்மனெண்ட்டாக மாற்றணும், அப்படி பண்ணுறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. பார்க்கலாம் ஃபியூச்சரில் வந்து என்ன நடக்க போகுது, இதை பின்வாங்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இதில் கவர்மெண்ட்டை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. மக்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. சென்னையில் போராடும் போது தென் சென்னை தொழிலாளர்கள் அமைதியாக இருந்தாங்க. சென்னையில் போராடும்போது மற்ற மாவட்ட தொழிலாளர்கள் அமைதியாக தான் இருந்தாங்க. இப்போ 12 மாநகராட்சியும் தனியார் மையத்துக்கு விட போகிறோம்னு சொல்லி அறிவிப்பு விட்டுருக்காங்க. அப்போ அப்படிங்கும்போது மற்ற எல்லா மாவட்ட தொழிலாளர்களும், தூய்மை பணி தொழிலாளர்களும் அமைதியாக இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு தான் போவாங்க. ஸோ தொழிலாளர் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோட போராடலை, நம்மளோட உரிமையை நம்ம கேட்கல அப்படின்னா தனியார் மையத்தை போகிறத நோக்கி யாராலையும் தடுக்க முடியாது.